அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொன்னால், நான் நேரியான் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். அது மாதிரி முதல் வீடியோலெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், நான் ஒன்று செய்ய போகிறேன். அது வந்து ஒரு வீடியோ போடுவேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலைன்னா, அது என்னென்று சொன்னால் ஒரு அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு சொன்னால், நான் கோழி வாண்டினது நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு வந்து தெரியும். நான் குஞ்சு, அதாவது ஒரு நாள் பொரிச்ச குஞ்சு கோழியை வாங்கி வளர்த்து இப்போ வந்து அப்படியே பெரியாக்கள் ஆகிட்டினா, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. அப்போ அது வந்து ஒரு சின்ன கூடு தான். அப்போ அதில் வந்து அவ்வளவு பேரும் அது சின்ன நான் கேட்க ஓகே. ஆனால் இப்போ வந்து வளர்ந்துட்டேன் நானே. அப்போ அவைக்கு வந்து அது கூடு காணாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த கோழி வளர்க்கையை நான் சொல்லியிருந்தேன்னா, இதில் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிதுன்னு சொன்னால், நான் இதை விட கோழி இன்னும் கூட வளர்ப்பேன் அப்படின்ன மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நானே. அப்போ இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், கூடு வந்து அவைக்காக அடிச்சிருக்கிறேன். இப்போ புதுசாக வந்து கூடு வந்து அடிச்சிருக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் ரேட் கூட மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுங்க, அது வந்து ரேட் ஓகேயா இல்லாட்டி வந்து நான் கூட கொடுத்துட்டேனா அப்படின்றதையும் சொல்லுங்க. என்னென்னு சொன்னால், அது சொல்லியிருந்தவ பலகையும் விலை, அதோட மேலே போடுற அந்த தகரமும் வந்து விலை அப்படின்ன மாதிரி. இப்போ அந்த கூட்டை விட ஒரு டபுள் மடங்கு பெருசு அப்படின்னு சொல்லலாம். 2 பிரிவாக அடித்து தந்திருக்கிற வாங்க. முதல்ல அது உங்களுக்கு கூட்டை காட்டுறேன். அதோட வந்து நீங்கள் கோழி குஞ்சும் நான் வாங்கி இருக்கிறேன், அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேனே. உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் முதல் வீடியோவில், அதாவது நேற்றையான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கோழி குஞ்சு வளர்ந்துட்டினா இனி வந்து நான் இன்னும் ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு முதல் வீடியோக்களில் நான் அந்த கோழியில் காட்டிக்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், இதில் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் என்று சொன்னால், நான் வந்து இன்னும் கூட செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் தானே. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு கூடு, பெரிய கூடு, அதை நான் நேற்று உங்களுக்கு காட்டிக்க சொன்னேன். நான் சின்ன கூடு அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொன்னேன்னா, அப்போ அந்த சின்ன கூடு அவையும் வளர்ந்துட்டினா, ஒரு சின்னனா வேண்டி வளர்த்தேன்னா இப்போ அவையும் வளர்ந்துட்டினா, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பெரிய கூடு அடிக்க போகிறோம். அதோடு சேர்ந்து இன்னும் கொண்டு ஆக்கள் வேண்டி கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு சத்தம் கேட்கும், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் தலைமுறையா என்னென்று சொன்னால், போர்க்கோழி வந்து வெளியிருக்கிறேன். வந்து 4 பேரை வந்து வாங்கியிருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த ஹாலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். போர்க்கோழி இதில் வந்து 4 குஞ்சு வந்து வாங்கியிருக்கிறேன். மகள் வந்து ஓடுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கணும். அதனால வந்து பூனைக்குட்டிகளை நிற்கணும். இப்போ வந்து 4 போர்க்கோழி வந்து வாங்கி எடுத்துருக்கிறேன். இவ வந்து அக்ஷயமா செய்யக்கூடாது. அக்ஷர பெத்தப்பாட பிடிக்க கொடுக்கவா, கொத்த விடட்டா. அப்போ வந்து இவ வந்து வாங்கியிருக்கிறேன். இவ வந்து ஒரு ஆள் வந்து 800 ரூபா. அதே மாதிரி தான் வளர்ந்து நாங்கள் விற்போம்னு சொன்னால் ஒரு கோழி வந்து 7000 ரூபா அப்படிக்கிட்ட 5000லேருந்து 7000 வரைக்கும் நாங்கள் ஒரு கோழி வந்து பெரிய கோழியாக வந்தால் விற்கலாம். அந்த கோழிக்கும் இந்த கோழிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இங்கே பாருங்க, கால் வந்து பெருசாக இருக்கும். அதுதான் இதில் உள்ள வித்தியாசம். அந்த கோழியையும் இந்த கோழியையும் பார்க்கையே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இவ வந்து 4 பேர் வாங்கியிருக்கிறோம். என்ன பிரச்சனை, இங்கே பாருங்க, 4 பேரும் நிற்கணும். இது என்ன தொடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த கோழி வந்து விருப்பம். என்ன கோழி இது வந்து கழுத்து வெட்டி கோழி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க சொன்னால், இதில் வந்து முடி இருக்காது. வளர்ந்தாலும் இதே மாதிரி தான், இந்த கிட்ட இதே மாதிரி தான் வளர்ந்தாலும் இதே கழுத்து இப்படியே தான் இந்த கழுத்து இருக்கும். இதை வந்து கழுத்து வெட்டி கோழி அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு முறைப்படி சொல்லுவீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இதை வந்து சொல்லுவீங்கன்னா கழுத்து வெட்டி கோழி அப்படின்னு. அப்போ இன்றைக்கு போய்களை வெறும் வந்து இருக்கணும். அப்போ அங்கே அந்த மேத்ஸ் கடையில் தான் வாங்கி எடுத்தேன். நாங்கள் அவர்கிட்ட ஆர்டர் சொன்னால் அவர் எடுத்து தருவார். அப்போ அந்த கடையில் போய்களை இந்த இது இருந்தது. அப்போ இது வந்து 250 ரூபா ஒரு கோழி. அப்போ வேறையும் வந்து வாங்கி இருக்கிறேன். இனி வந்து ஆக்களுக்கு அதோட மேத்ஸ் வாங்கியிருக்கிறேன். அதோட கலவன் அப்படின்னு சொல்கிறது, கலவன் சொன்னால் சோளம் அரிசி எல்லாமே கலந்தது, அதுதான் கலவன் சொல்லுவீங்கன்னா. அப்போ அதுவும் வந்து வாங்கியிருக்கிறேன். அதுதான் கொத்தட்டுமா, கொத்தினா கண்ணில் தெரியாம போகும். ஏன் எப்பயோ அதுக்குள்ள கொண்டு வர்ற, அது அப்படித்தான். எத்தனை கிலோ சாப்பிட்றீங்க? வேறு வந்து என்ன உனக்கு
கோழி பிடிக்கிறது சரிடா. இது வந்து வெள்ளை கோழியாக இருக்குது. ஆனால் இந்த செட்டை வந்து வளர இது வளர்க்கல, கலர் மாறும். அதோட வளரதான் தெரியும். இது வந்து 4 கோழி தானே வாங்கியிருக்கிறோம். இது பொம்பளை கோழி, ஆம்பளை கோழின்றது வளர்ந்த அப்புறம் தான் அதுக்கு ஒரு குஞ்சம் பெறும். அந்த குஞ்சத்தில் வச்சு தான் கண்டுபிடிக்கலாம் அதை பொம்பளையா ஆம்பளையாண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது இது வந்து ஒரு ஆம்பளை கோழியும் 3 பொம்பளை கோழியும் சொன்னேன். இல்லை, நாங்களும் இதே மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு வீட்டில் தான் ஆர்டர் எடுத்து 800 ரூபா படி எங்களுக்கு தந்தவர். அதை என்ன செய்யறீங்கன்னா அதை தங்களோட வீட்டில் வளர்த்து அந்த குஞ்சை வந்து அடை வச்சு பொரிக்க வச்சு அதை வந்து எங்களுக்கு வேறு மூலமாக வந்து எங்களுக்கு தெரியணும். அதே இது நாங்களும் செய்யலாம். வேறு வந்து வளர்த்து நாங்கள் 800 ரூபாய்க்கு ஒரு குஞ்சு கொடுப்போம்னு சொன்னோம். ஒரு 10 முட்டையை அடை வைப்போம்னு சொன்னால் 10ல் எங்களுக்கு வந்து ஒரு இது வந்து 10 கோழி விற்போம்னு சொன்னால் குஞ்சு கோழி விற்றாலே எங்களுக்கு அடை வைக்கிற கோழி வந்து 8000 ரூபா. ஒரு மாதத்தில் ஒரு 10 முட்டை வச்சோம்னு சொன்னாலும் ஒரு மாதம் வீட்டில் இருந்தோண்டே நாங்கள் 8000 ரூபா உழைக்கலாம். ஏன்னா இந்த கோழி குஞ்சு மட்டும் தாண்டி. அதே மாதிரி 6 மாதம் வளர்த்தெடுத்தோம்னு சொன்னால் ஒரு கோழியை வந்து 5000 இருந்து 7000 வரைக்கும் நாங்கள் விற்கலாம். கதைச்சு பேசி எங்களில் டேலண்ட் இருக்குது, எங்களால் கொண்டு போயிட்டு வேறு இடங்களில் கொடுக்க முடியும்னு சொன்னால் நாங்கள் 7000 வரைக்கும் கூட ஒரு கோழியை விற்கலாம். அவர் அந்த மேஸ் கடைக்காரரும் அதுதான் சொல்லியிருந்தவர். நல்ல ஒரு இது என்னாவது மார்க்கெட் இருக்குது இந்த கோழிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். மற்றது அவர்கிட்ட நாங்கள் வேண்டுனாங்களும் ஒரிஜினல் கோழி நீங்கள் நம்பி வாங்கிட்டு போகலாம், ஒரிஜினல் கோழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மாதிரி நீங்கள் யோசிப்பீங்கள், என்னடா கோழி நம்ம காட்டினால் வளர்க்க போகிறோண்டால் பண்ணையாக்க போகிறோண்டால் அப்படின்றால் இப்படின்றால் இப்போ கோழியே காட்டுறாள் இல்லைன்னு யோசிப்பீங்க. இப்போ உங்களுக்கு புறந்து சொன்னா இப்போ புறக்குறையில இந்த கூடு வந்து இரவு போல தான் கொண்டு வந்தவன் பாருங்க. இதுதான் நான் வாங்கின கூடு. 2 பிரிவாக வந்து அடித்து தந்திருக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பிரிவு. இதுக்கு வந்து நான் என்ன கூடு கோழி வந்து விடையில அடுத்தது வந்து இது வந்து சின்னனா வந்து அடித்து தந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து குஞ்சு கோழிகளை விட்டு நாங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக வந்து அடித்து தந்திருக்கணும். இது இந்த காசு விளம்பு முடிஞ்சன்னு சொன்னால் 16000 ரூபா வந்து இந்த கூட்டுக்கு வந்து எடுத்துருந்தவன். ஒரு ஆக்கிட்ட கூப்பிட்டு அவையோட கதைச்சு அந்த கூட்டை விட இது டபுள் மடங்கு பெருசு மாதிரி. அப்போ இதை வந்து அடித்து தந்திருக்கணும். 16 அப்படின்னு சொல்லி 16க்கு வந்து அடித்து தந்திருக்கணும். இப்போ வந்து இங்கால குஞ்சு கோழிகளை விட்டுக்கிறேன் நானே. இப்போ அவைய வந்து ஆட்கள் வந்து இதில் வந்து ஏறி நிற்கினேன். எங்க படிக்கால எல்லாம் வந்து காலம் தொக்கத்த போதும் உங்களை. இப்போ வந்து இதுதான வாங்கினாக்கள். இப்போ வந்து நான் அண்டு வாங்கின அண்டு இந்த கூடு வரையில் இது பிறகு வந்து இதண்டினா பிறகு தான், அதாவது ஒரு 2-3 நாள் கழித்து தான் இந்த கூடு கொண்டாந்து எங்கள்கிட்ட தந்தவை. என்னென்று சொன்னால் நாங்கள் அந்த வேண்டின அண்டு தான் இந்த கூடு வந்து ஓர்டருக்கு கொடுத்த நாங்கள். அப்போ 2-3 நாளையால் கழித்து தாரேன்னு சொன்னவை. அதே மாதிரி 2-3 நாளையால் கழித்து வந்து தந்தவை. இவையை வந்து நான் வெளியால் விடுறையில் இவைக்கு வந்து மேஸ் போட்டு தான் வளர்க்குறேன் என்று சொன்னால் கோழி பிடிச்சி போடும்ன்றேன், காகம் பிடிச்சி போடும். அதால் சின்ன கல்லாணி. அப்போ இவையை வந்து இதுக்கே தான் விட்டு வளர்க்குறேன். பெரியகள் வந்து அதை வந்து வளர்ந்துட்டினேன் நானே. அப்போ அவையை வந்து வெளியால் விட்டு வளர்க்குறேன். இப்போ வந்து வழியாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நல்ல வடிவாக. இப்போ இது வந்து சின்னனா இப்போ குஞ்சு கோழியில் நிற்கிற அளவுக்கு காணும். இதுக்குள்ள வந்து இன்னும் ஒரு 10 கோழி குஞ்சும் விடலாம். அப்படி மாதிரி கொஞ்சம் அப்படியே நீட்டு மாதிரி அடிச்சு வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து பெரியாக்களை வந்து ஒரு 10 பேர் 15 பேரை விடலாம் அந்த அளவுக்கு அடிச்சு தந்துருக்கு. இது வந்து சின்னாக்களை விட்டுட்டேன்.
இப்போ வந்து விட்டு வேறு 2 நாள் ஆகுது. வந்து இப்போ விட்டாச்சு. பெரியாக்களை அந்த கூட்டுக்கு ஏன் விட்டுக்கிறேன்னு சொன்னால் இந்த கூட்டுக்களை வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இப்போ நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஆனால் கொஞ்சம் காசு தட்டுப்படுறதால இப்போ வந்து வாங்குவேன் கிட்டடியில். என்னட்டு சொன்னால் இதுக்குள்ள வந்து என்ன விட போகிறோன்னு சொன்னால் இதுக்குள்ள பார்த்து வச்சுக்கிறேன். அந்த வெள்ளடியம் கோழிலேயே நல்ல ஒரு விலை கூடின கோழி, நல்ல மயில் மாதிரி அதோட பின் அந்த இது பால் இருக்கும். அதே மாதிரி அந்த சடக்கோழி மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது காடைக்கோழி அந்த அப்போ அதுவே எல்லோரும் வேண்டி இதுக்குள்ள விட போகிறேன். அந்த கூட்டுக்குள்ளேயே அவை இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வளர அவைய வந்து இதுக்குள்ள ஆன்சர் பண்ணி விடுவேன் கொஞ்சம் பேரை. இப்போ வந்து அது புது கூடு தானே விட மனம் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுக்குள்ள வந்து இருக்கணும். இப்போ அவைய வந்து அந்த கூட்டுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த கூட்டை வந்து திறந்து விட போகிறேன். அதுக்குள்ளே திறந்து விடுவேன். பாருங்க ஆக்களை, இங்கே பாருங்க ஆக்களை, அதாவது சின்ன கோழியாக்களை வந்து வாங்கினான். இப்போ வந்து நல்ல பெருசாக்கள் வந்து வளர்ந்துட்டினான். மேலிருந்து அந்த குஞ்சுகளுக்கு போட்ட சாப்பாடு கீழே அதை போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கோழி எல்லாரையும் காட்டியிருப்பேன். நான் முதல் வந்து இந்த கூடு வாங்கினது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கூடு வைக்க காணாமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தால் அவைக்கு வந்து அந்த கூடு காணாமல் இருக்கும். அப்போ அவையை மாற்றி விடுறதுக்கு பிரித்து விடுறதுக்கு கூடு வேணும்னு தான் வாங்கினேன். ஆனால் இப்போ அவை வந்து ஆகலம் வளரில் தானே, அதாவது முட்டைற பருவத்துக்கு வந்தால் தான் வந்து 12 பேர் நிற்கணும். நான் வாங்கிக்கல அந்த வெள்ளைக்கோழி வந்து 10 கோழியும், கருப்பு கோழி வந்து ஊர்கோழி வந்து 6 வந்து வாங்கினா. நான் இப்போ வந்து 12 தான் நிற்கிது. ஆனால் ஒன்றுமே நோய் வந்து சாகையில். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நாய் வந்து சில நேரங்களில் அப்படி மேய்களை வந்து பிடிச்சிட்டினா அப்படி 4 பேர் இதண்டை தான். அதுவும் ஊர்கோழியில் இதண்டையில் அந்த வெள்ளைக்கோழியில் தான் 4 பேர் வந்து ஒன்று வந்து காகம் தூக்கிட்டு போனது, ஒன்று வந்து காகம் கொத்தி சின்ன வயசில். அதால் தான் நான் வந்து மேஸ் போட்டு வளர்க்குறேன். ஏன் அப்படி ஒரு பாவம் அப்படின்றபடியாக நான் அவைய வெளியாலேயே வரையில் மேஸ் போட்டு தான் அவைய வளர்க்குறேன். அப்படி 2 பேர் சேர்த்தவ, 2 பேரை வந்து நாய் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு அப்படித்தான் 2 பேர் சேர்த்தவ. அதால் இப்போ நான் நின்று தான் அவைய பார்த்து தான் இதன்றேன். நான் இல்லாத நேரத்தில் அவைய வெளியால் விடுறையில். இப்போ வந்து அவைய விடாததுக்கான காரணம், அந்த பெரிய கொடுக்க விடாததுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வளர வேணும். வளர்ந்தப்பட விடுவோம். அதோட அந்த புது கூட இருக்குது அப்படின்றோன்னு கொஞ்சம் விட மனம் வருது இல்லையா. அதோடு வந்து இவைய இன்னும் ஒரு இது செய்ய போகிறேன்னு சொன்னால், அருண் வந்து அன்றைக்கு வேலை விஷயமாக லோன் சம்மந்தமாக வந்து ஒரு வீட்டில் அங்கே போகையில் வேறு அவையோட வீட்டில் கோழி வளர்க்கணும். நான் வாங்கின கோழியை விடவும் நல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான கோழி. அதாவது அதோட வால் வந்து அப்படியே மயில் வால் மாதிரியே இருக்கும். அந்த சண்டை கோழி வந்து நல்ல ஃபோட்டோ போட்டுவேன். நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோ இதில் போட்டு விடுறேன். அந்த கோழி வந்து நல்ல ஒரு பின்னுக்கெல்லாம் பாலெல்லாம் அப்படி இதான கோழி. அதோட காடைக்கோழி அங்கே நிற்கிது. அது மாதிரி கோழிலேயே இப்போ ஊர்கோழிலேயே காலில் எல்லாம் சடை உள்ள கோழி மாதிரி எல்லாம் வித்தியாசமான கோழி எல்லாம் இருக்குது. அப்போ அருண் அண்டைக்கு போயிட்டு பார்த்து வேறு அது போன இடத்துல அதை பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ போட்டு வேறு 800 ரூபா தான். அங்கேயும் இந்த கோழி 800 ரூபா தான். நான் அந்த கோழிக்கும் 800 ரூபா தான். அப்போ நான் பார்த்துட்டு சொன்னேன், இப்போதைக்கு அது வாங்கிடலாது. ஆனால் எல்லாமே ஒரேடியாக வாங்குறேன்னு சொன்னால் இப்போ நான் கையில் காசு வச்சு கொண்டு தானே தண்டுவேன். இப்போ கடன் வாங்கியோ அப்படி செய்ய மாட்டேன். இப்போ அதால் இப்போ அடுத்த கட்டம் காசு வரையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதையும் செய்ய வேணும். எல்லாத்தையும் எடுத்தாங்க விட்டாங்கன்னு செய்யக்கூடாது. அப்போ அடுத்த கட்டம் காசு வரட்டும், நான் வந்து அதுக்கு வந்து அந்த கோழியை வாங்குவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அப்போ அந்த கோழி கொஞ்சம் வாங்கினா அதுக்குள்ளே விடுவோம். பிறகு வைக்கான இதை வந்து பார்ப்போம். கொஞ்சம் வளர வேணும் தானே, அதுக்கு பிறகு மாற்றி அக்களை விடலாம் அப்படின்றதால இப்போ வந்து அவைய அந்த கூடிய விட்டுருக்கிறேன். மற்றது வந்து அருணுக்கு வந்து பான்கோழியும் பாத்து வளர்க்கணும்னு ஆசை. ஆனால் நான் சொன்னது என்னென்னு சொன்னால்
ஆகல நிறைய கோழியும் வளர்க்க வேண்டாம். ஓரளவு இந்த இவ்வளவும் காணும். இப்போ நம்ம அங்கே போகிற கோழி அளவும் காணும். ஏன்னு சொன்னால் வான்கோழி வந்து பெருசாக ஆக்கள் வந்து விரும்புகிறேன். அது ஒரு சத்தம் இருந்தாலும் கூட பெருசாக ஆக்களுக்கு வந்து அதை பற்றியான இது தெரியாது. சில பேர் அறியண்டப்படி நம்ம அதோட சாப்பிட அதால் கூடுதலாக வந்து அது விரும்புகிறேன். இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவ வந்து அவ வாங்கி கொள்வினோம். ஆனால் இங்கே இருக்கிறவைக்கு கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, இப்போ எல்லாருமே ஒவ்வொரு பேரும் ஒவ்வொன்று சாப்பிட மாட்டேன். சில பேருக்கு மீன் பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு கோழி பிடிக்காமல் இருக்கலாம், சில பேருக்கு ஆடு பிடிக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயங்களை நாங்கள் வந்து பெருசாக சாப்பிடாதபடி அதை நான் கூட அதை சாப்பிட்றதுக்கு அருவருக்கப்படுதேன். அப்படி வந்து வான்கோழி எல்லாம் வந்து பெருசாக விரும்ப மாட்டேன் ஆக்கள். அதால் இப்போ நாங்கள் வேண்டியும் அது வந்து வளர்த்தும் ஒரு பிரியோசனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் இருந்து சொன்னால் வேண்டாம். ஏனெண்டா எங்களுடைய அக்கா வந்து முந்தி மேஸ் கடை வச்சுருந்தவா. அப்போ எங்களுடைய அக்கா வந்து கோழி வளர்த்துவா. அதில் அக்கா வான்கோழி வளர்த்தவா, வாத்து வளர்த்துவா, காடைக்கோழி வளர்த்தவா. நான் சொல்கிறேன் அந்த இப்போ சொன்னேனே இந்த சண்டைக்கோழி எல்லாம் வித்தியாசமாக எல்லாம் வளர்த்தவா. அது மாதிரி சடைக்கோழி எல்லாமே வளர்த்தவாக்கா. அப்போ அவள் மேஸ் கடை வச்சுருந்தபடியே அவள் அதிலிருந்து ஒரு செஞ்சு கொண்டு போய் மேஸ் கடையில் இப்போ ஆக்கள் கேட்டு வருவீங்க அப்படி கொடுக்குற மாதிரி, இப்போ அடை வச்சு அப்படி கொடுக்குற மாதிரி. அப்போ பாத்ரூம் அவள் வளர்த்தவா. அதில் வந்து பாத்ரூம் மூட்டை வந்து நார்மலாக ஆக்கள் வந்து பெருசாக வாங்க மாட்டேனோம். ஆனால் அவள் கடையில் இருந்தபடியே சில பேர் தங்களோட தேவைகளுக்காக சில பேர் வாங்கினோம். இந்த சில பேருக்கு வந்து வாங்கிடணும். அப்போ அப்படி வாங்கிக்கல அந்த கடையில் கொடுக்குறபடியா வாழை கடையில் இருக்கிறபடியா அது வந்து அவாக்கு இரண்டுப்படும். அப்படி அதை வில்படாட்டி கூட அவள் வந்து அதை வீட்டை கொண்டு வந்து அதை அடை வச்சு அதை குஞ்சு பொறிச்சு அந்த பாத்து கொஞ்சம் கொண்டு போய் தாண்டி வந்து விற்பாள். ஆனால் நாங்கள் வந்து அப்படி செய்யலாதானே. அதால் இப்போ இதுக்கு மவுஸ் இருக்கும், இதை வந்து ஆக்கள் விரும்பினமோ அதை தண்ணி நாங்களும் வளர்க்க வேணும், ஒரு பிரியோசனமாக வளர்க்க வேணும். ஏன்னா அதுக்காகத்தான் நான் இப்போ வந்து அந்த இது வந்து அதாவது சண்டைக்கோழின்றது வந்து எல்லாருமே வாங்குவினோம் கூடுதலாக. அதோட விலையும் கூட. இப்போ அதையை வந்து வளர்ப்போம், ஒரு பிரியோசனமாக நாங்கள் வளர்க்குறத வந்து பிரியோசனமாக வளர்ப்போம் அப்படின்றதுக்காக அதுவும் ஒரு 5-6 வாங்குவோம். ஆகலும் கூட நாம் என்னென்று சொன்னால் பிள்ளைகளும் இருக்கிற இடம். ஆகலை நிறைய பேரை வளர்த்தா கொஞ்சம் கஷ்டம் தானே, பராமரிக்கிறதும் கஷ்டம். இப்போ இன்னும் ஒரு 5-6 பேரை வேண்டிட்டு பேரையும் இப்போ வளர்ப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறேன். கூடும் வந்து அடிச்சிருக்கிறேன். அரண் பார்த்துட்டு நல்ல வடிவாக இருக்குதுன்னு சொன்னவர். அதோட வந்து முக்கியமாக சொல்ல வேணும் என்னென்று சொன்னால், என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரி இதில் வந்து அந்த கூழ் அடிக்கிறதுக்கு அருந்தான் எனக்கு வந்து அது காசு தந்திருந்தவர். அது 15,000 ரூபா வந்தவர். கூடடிங்க என்று சொல்லி தந்திருந்தவர். அதே மாதிரி கோழியும் வந்து அருந்தான் வாங்கி தந்தவர். செய்யுங்க அப்படின்ற மாதிரி அருந்தான் அதுக்கான காசு வந்து தந்திருந்தவர். அதே மாதிரி நானும் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து மற்ற கோழி வந்து நான் தான் வாங்க போகிறேன். வாங்குவோமே நான் எல்லாத்தையும் உடனே எல்லாத்தையும் வாங்காமல் அதில் வாங்குவோம். இப்போ தான் வந்து நான் பிள்ளைகளை நர்சரி கொண்டு போனால் இப்போ தம்பி எம்பறேன். அப்போ போயிட்டு அங்கே இருந்துட்டு வாருது. இப்போ 11 மணிக்கு நான் வீடியோ கேட்க இப்போ தான் வந்து அவைய வந்து திறந்து விட்டுருக்கேன். இனி அவை வந்து மேய்வினா அவைக்கு வந்து பெருசாக மேஸ் போடுற இல்லைன்னா அவை மேய்ஞ்சு தெரிஞ்சுதான் அவைய ஊர்கோழின்னு சொன்னால் நாங்கள் குடுகளை போட்டு அதை மேஸ் போட்டு வளர்த்தோம்னா அதுவும் ஒரு பிரியோசனம் இல்லை. ஏன்னா ஒரு சத்து இருக்காது, பிரியோசனம் இல்லை. அதனால் நான் அவைய வந்து பெருசாக மேஸ் போடுற இல்லை. அண்டு வந்து அவைக்கு கொஞ்சம் சாப்பாடு காணாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அவைக்கு நான் மேஸ் போடுவேன் ஒழிய ஒவ்வொரு நாளும் வைக்க மேஸ் வைக்கிறேன் இல்லை. அரிசியல் மற்றது சோளம் அந்த கலவன் மாதிரி சேர்ந்தது வேண்டி வச்சுக்கலாம். அது இடையிடையில் வைக்கி போடுறது அது வந்து ஓகே தானே. அதில் வந்து போடுறேன்னா மேஸ் வந்து போடுறது இல்லை வைக்கி. மறுபடியும் அந்த குஞ்சுகளுக்கு வந்து மேஸ் போட்டு தான் வளர்க்குறேன். நான் கொஞ்சம் வளரட்டும் உண்டு என்று சொன்னால் முதலும் 2 குஞ்சை வந்து தூக்கிட்டு போனது கொஞ்சம் விலை. அந்த குஞ்செல்லாம் நான் வேண்டிக்கல. அவள் வந்து 250 ரூபாய்க்கு தான் ஒரு ஆளை வந்து வாங்கியிருந்தேன் நான். ஊர்கோழி இவை வந்து 800 ரூபா. சின்னன்லேயே இவை வந்து வளர்ந்த பிறகும் விலையின்றபடி 800 ரூபா அப்படின்றதுல ஒன்று
ஒரு உயிரை வந்து நாங்கள் வாங்கிட்டு அதை காகம் தூக்கிட்டு போயிருக்க அது எங்களுக்கு தான் ஒரு மன கஷ்டமாக இருக்கும், ஒரு உயிர் போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி காசுந்தான் மற்றது இதுவும் தானே என்ன. அப்போ அதால் தான் உள்ளுக்குள்ளேயே விட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டு வளர்க்குறேன். இவ்வளவு தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது நான் ஒரு கதையாக தான் உங்களுக்கு ஒரு அது நடக்குமா இல்லாடி எனக்கு எல்லாமே சக்ஸஸ் இல்லாமல் போகிறோம் தானே. இப்போ அப்படியே போகுமான்ற ஒரு இதாகத்தான் சொன்னேன். இதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருந்தால் நான் வந்து இன்னும் கோழி வந்து வளர்ப்பேன்னுட்டேன். நான் அதே மாதிரி அதில் இப்போ வளர்ந்துட்டேன். இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்து அதை முட்டை விளைக்கிட்டு நம்ம அவ்வளோத்துக்கு வளர்ந்துட்டேன். என்ன 6 மாதத்தில் முட்டை விடுறது நான் இப்போ வாங்கி 4 மாதம் பெரும் நினைக்கிறேன். அப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நாளையிலே வந்து அதை மூட்டை அடிக்கணும். நான் வந்து விற்க மாட்டேன். எனக்கு அந்த இறைச்சிக்கு வந்து விற்க மாட்டேன். நாங்கள் வளர்க்குற கோழி தானே அதே வச்சுருப்பேன். இப்போ முட்டை இடுறதை மட்டும் பிள்ளைகளுக்கு எடுத்து அந்த முட்டையில் கொடுத்துக்கொள்வேன். மறுபடி அந்த கோழிகளை வந்து நான் வளர்ப்பேன். அது மாதிரி இப்போ விற்கிறதுக்கு கொடுக்காம வளர்க்குறவைக்கு வந்து நான் கொடுத்துக்கொள்வேன். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் நான் வளர்க்குறவைக்கு கொடுத்துக்கொள்வேன். இவ்வளவுதான். சொன்ன மாதிரி இப்போ ஒரு கூடு வாங்கியாச்சு. அதாவது என்னில் ஒரு நம்பிக்கை இருந்தபடியாக தான், அதாவது இந்த கோழியை நான் வளர்த்து காட்டினபடியாக தான் அருணும் ஒரு நம்பிக்கையில் ஒரு எனக்கு இந்த கூடை வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லி திடீர்னு வாங்கணும். அந்த காசு இருந்தது அந்த கூடு காணாதானே நெறிந்த கூட்டாக வாங்குமென்று சொல்லி கொண்டு வந்து தந்தவர். அப்போ ஒரு மாதிரி இந்த கூடு செஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த கோழியை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுகிறேன். அது வந்து கிட்டடியில் வாங்கிடுவேன். அதுவும் வந்து உங்களுக்கு கிட்டடியில் நான் வீடியோ போடுவேன். இவ்வளோ வந்து நான் இந்த வீடியோ இவ்வளோ தானே. நான் அடுத்தது வந்து இன்னும் நிறைய செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐசிங் பழக வேணும், தையல் பழக வேணும். எங்களால் போயிட்டு ஒரு இடத்துல வேலை செய்யலாம். அது என்னென்று சொன்னால் பிள்ளைகளை வைக்கணும். எனக்கு எங்கெல்லாம் போயிட்டு வேலை செய்யணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் போயிட்டு வேலை செய்ய இயலாது என்று சொன்னால் பிள்ளைகளையும் பார்க்கணும். அதால் தான் நான் இப்படியாவது செய்வேன். வீட்டில் இருந்து கோழி வளர்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருந்து தையல் செய்யலாம், வீட்டில் இருந்து ஐசிங் செய்யலாமே. நான் அப்படித்தான் இப்போ நாங்களாக ஒரு சுய தொழிலாக செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள் யாருக்குமே பயப்பட தேவையில்லை. டைமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதோட எங்களோட ஒரு இதுவும் இருக்க வேணும். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற விஷயம்தான். இல்லை எங்களோட ஒரு இதுவும் இருக்க வேணும். எனக்கு பிடிச்சது போல் இப்போ நான் வந்து வாங்கி கொள்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். அதாவது இப்போ நான் ஒரு உடுப்பு காட்டுறேன் நான் உங்களுக்கு. அது வந்து நான் தைச்சினா தான் 600 ரூபா 3 ஜார். அதாவது 3 ஜார். இப்போ நார்மல் துணி தான். ஆனால் வந்து நான் இப்போ பழகிறபடியாக, ஆனால் இப்போ தைப்பேன், பழகிறேன்னு சொல்லிடல. அது நான் இப்போ தைக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அப்போ 600 ரூபாய்க்கு வந்து ஜார் வாங்கியிருந்தேன். நான் அதில் வந்து அக்ஷயாவுக்கும் தைச்சி, அக்ஷயாவுக்கு மேலேயும் தைச்சி, அக்ஷயாவுக்கு மேலே இருந்துச்சு கீழே இருந்துச்சுன்னா அதே மாதிரி எனக்கும் வந்து கீழேயும் பிலாசோ மாதிரி அடிச்சிருக்கிறேன். அப்போ அப்படி வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேணும், நிறைய விஷயங்கள் சாதிக்க வேணும் அப்படின்னு எனக்குள்ள இப்போ ஆசை இருக்குது. பிள்ளைகளும் கொஞ்சம் வளர்ந்துட்டினா இனி வந்து நான் என்னுடைய ஒரு பங்களிப்பும் இந்த வீட்டில் இருக்க வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதால் நிறைய விஷயங்கள் செய்ய வேணும். அதாவது என்ன சொன்னவைக்கு முன்னால் நான் என்னால் முடியும் அப்படின்ற, அதாவது நான் கேட்ட எனக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், உன்னால் நீ சும்மா தானே இருக்கிற, நீ வேலைக்கு போறியா, நீ சும்மா தானே இருக்கிற, உனக்கு என்ன தெரியும், அதை மாதிரி நிறைய வார்த்தை நான் கேட்டிருக்கிறேன். நிறைய வார்த்தைகள் நான் அதில் கேட்டிருக்கிறேன். உன்னால் என்ன முடியும், உன்னால் நீ என்ன வேலைக்கு போறியா, வீட்டில் சும்மா தானே இருக்கிற அப்படின்னு வந்து ஒரு கதையை சொன்னால் கூட அது வந்து என்ன ஒரு எனக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம். அதோடு வந்து எனக்கும் ஒரு சாதிக்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. அதால் ஏதோ என்னால் இப்போ எத்தனையோ பேர் இதே மாதிரி செய்யணும் தான். எங்களோட மச்சால் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம். எங்களோட மச்சால் கூட அப்படித்தான்
அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் கூட அவர் மாஸ்டர், அவர் நல்ல ஒரு வேலையில் இருந்தாலும் கூட அவள் தன்னுடைய ஒரு பங்களிப்பும் அந்த வீட்டில் இருக்க வேணும் அப்படின்னு நினச்சி தையல் வேலை, அதாவது தையலில் பட்டு தைச்சி கொடுக்குறாள் கடைகளுக்கு. அதே மாதிரி கோழி வளர்க்குறாள், ஆடு வளர்க்குறாள், அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் அவளும் செய்கிறாள். அப்படி வந்து இப்போ பெண்கள் நிறைய பேர் அதாவது எங்களாலேயும் முடியும், எங்களாலேயும் செய்ய முடியும், எங்களாலேயும் வேலைக்கு மட்டும் போயிட்டு தான் உழைக்க இயலும் அப்படின்னு இல்லை, நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செய்ய இயலும் அப்படின்றதான் எந்த கருத்து. அதாவது அந்த ஒரு பேர் கேட்கக்கூடாது, சும்மா இருக்கிறோம்ண்டு. ஆனால் வீட்டில் இருந்து இவ்வளோ வேலை செய்தாலும் சில இதுவல்ல ஜோக்காக கூட நீங்கள் சும்மா தானே வீட்டை இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லிக்க ஒரு பேரும் அது ஒரு 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 கஷ்டத்தை ஏற்படுத்துது எங்களுக்கு. நான் நினைச்ச விஷயம் அதான், பிள்ளைகள் வளரட்டும், என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நான் செய்ய வேணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். நான் இப்போ வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி தையலும் தைச்சு கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த உடுப்பலையும் போட்டுக்கொள்கிறேன், நான் இது வரைக்கும் தைச்ச உடுப்பலையும் போட்டுக்கொள்கிறேன், அதையும் பாருங்க. இவ்வளோ வந்து இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, சரிகள் இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இதோட பின்னுக்கு வந்து நான் தைச்ச உடுப்பலை வந்து போட்டுக்கொள்கிறேன், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி. பாருங்க, இது வந்து நான் தான் அந்த கொஞ்சம் அகலக்காலாக வந்து தைச்சிருக்கிறேன். இது வந்து 600 தான். இந்த இதுவும் வந்து வடிவாக தைச்சு எடுத்துருக்கிறேன்.